ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. எத்தனால் கலந்த பெட்ரோலால் வாகனங்களுக்கு பாதிப்பு ஏற்படுவது இல்லை என்றும் அப்படி பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் அதற்கான தரவுகளை காட்டுங்கள் என்றும் மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி சவால் விடுத்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர் 20% எத்தனால் கலந்த பெட்ரோலால் வாகனங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டதாக இதுவரை எந்த புகாரும் வந்ததே இல்லை. உண்மையிலேயே பாதிப்பு இருந்தால் அந்த நிகழ்வை காட்டுங்கள் என்று தெரிவித்துள்ளார். மேலும் பெட்ரோலில் எத்தனால் கலப்பதை பற்றிய தவறான தகவல்கள் சமூகத்தில் பரவுவதால் பொதுமக்கள் குழப்பத்தில் இருக்கின்றனர் என்று குறிப்பிட்ட அவர், வாகனங்களில் இயல்பாக ஏற்படும் கோளாறுகளுக்கும் பெட்ரோலில் எத்தனால் கலக்கப்படுவதே காரணம் என்று கூறுவது தவறான அணுகுமுறை என்று சாடியுள்ளார். எத்தனால் கலப்பு திட்டம் நாட்டின் கச்சா எண்ணெய் இறக்குமதி செலவை குறைக்கும் நடவடிக்கையாகவும் பசுமை இல்லா வாயு உமிழ்வை கட்டுப்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு பயனளிக்கும் திட்டமாகவும் விளங்குகிறது என்று பாராட்டிய நிதின் கட்கரி, இதன் மூலம் எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் காலநிலை மாற்ற இலக்குகளை அடைய முடியும் என்று தெரிவித்துள்ளார். அதேபோல எத்தனால் உற்பத்தியில் விவசாயிகளுக்கு புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகியுள்ளது என்றும், முந்தைய காலத்தில் ஒரு குவிண்டால் சோளம் 1200 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்பட்ட நிலையில் இப்போது 2600 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது என்று பெருமிதம் தெரிவித்துள்ளார்.